அடுத்தது இந்த ஜனங்கள் மத்தியில குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. கதை கட்டணும். எப்படி கதை கட்டணும்? குற்ற உணர்வு சொன்னால் ஐயோ அந்த மனுஷனை கொண்டுட்டாங்க இவங்கள்னு சொல்லி யாரை பேசுவாங்க? இந்த பிரதான ஆசிரியர்கள் வேதபாரர்கள் மூப்பரை ஏச போறாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இன்னும் ஒரு மனுஷனை கேவலப்படுத்துவோம். சிலுவையில அரைஞ்சது மாத்திரம் இல்லை, அரைஞ்சிட்டு எல்லாரும் போயிருந்தால் ரோமர் படைகள் மிச்சத்தை பார்த்துருப்பினர். ஆனால் அங்க நின்று இன்னும் இயேசுவை வசைப்பாட வேணும், கேவலப்படுத்துவோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்கணும் தான், ஒரு மனுஷன் ஷைன் பண்ணினா இவன் அப்பா அப்படி அம்மா அப்படி, இவன் இன்னும் ஊர், இவன் சாதி இல்லை பேசுறான். ஜாப்பானதாக நாங்கள் இலங்கையாக பேசுறோமோ இல்லையா? ஒரு மனுஷன் உயர்ந்து வாழ்றதை பார்த்து எரிச்சல் பட்டு பேசினா அதற்கான காரியத்தை ஆண்டவர் பார்க்கணும். ஆனால் இதை நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சொல்லியாகணும், கேவலப்படுத்தியாகணும். ஏனென்றால் பேச்சு சொல்லக்கூடாது, அற்புதம் செய்த மனுஷனை இவர்கள் கொண்டுட்டாங்க. இவர்கள் கொண்டதின் நோக்கமே தங்களுடைய சிங்காசனத்தை கதிரையெல்லாம் காப்பாற்றுவதற்கு. இந்த கதிரைகள் அடிபட்டு போகக்கூடாது, அதனால தொடர்ந்து நக்கல் அடிக்கிறாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால். பாருங்க பிரச்சனையை பாருங்க. இவேங்க பிரச்சனை இவ்வளவு நாளும் மனசுக்குள்ள இருந்த வார்த்தை. சில வேளை இவரானது இஸ்ரவேலின் ராஜாவோ, சில வேளை இவருக்கு தான் பின்னுக்கு ஜனக்கூட்டங்கள் திரிகிறபடியினால இவங்கள் எல்லாரும் சேர்ந்து ரோமர்களை சொல்லி போடுவாங்க, எங்களுடைய யூதர்களுக்கு ராஜா இயேசுதான் என்று சொல்லி கேட்டால் இவங்களுடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சிடுமே என்று சொல்லி பயந்திருந்தாங்க. வாசிப்போம் மத்தேயு 27:39-40. அந்த வழியால் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இவங்களுக்கு தேவையான சும்மா போகிற வழி போகிறதெல்லாம் கண்டபடி கதைக்கிறாங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள். அப்போ இவங்க இந்த குரூப்போடு சேரல. இந்த குரூப்போடு சேர்ந்தால் என்ன செய்யணும்? அதில் அந்த யூதர்கள் நின்று கொண்டு என்ன செய்தார்கள்? கல்லால் எறிந்தேன்னு சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும் என்று கத்தினவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். இது அதில் கூட இன்னொரு குரூப் ஆறுது, ஐயோ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு ஆனால் மக்கள் நையாண்டி பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே. பாருங்க, விசாரணை பிரதான ஆசிரியருக்கு முன்னாக இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. வெளியில போறாங்களுக்கு கதை தெரியுது, என்ன ஆளை பிடிச்சாச்சாம், விசாரிச்சவங்க என்ன சேர்ச்சியில் இடித்து கட்டுவேன்னு சொன்னவராம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பின்னுக்கு முன்னுக்கு அறிஞ்சாக்கள் அறியாதாக்கள் ஏதாவது கலைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்களை அழைத்திருக்கிறாரோ அதில் நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டே இருக்கோம். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த காரியம் நடக்கிறது. அதனுடைய ஆழம் தெரியல, அவருடைய அன்பினுடைய அகலம் தெரியல. உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீயே தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இப்போ அவங்க தூஷிக்கிறார்கள், சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை குறித்து அவங்க வெள்ளி நகை ஆடுகிறத பார்க்குறோம். இவங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவில் என்ன கோபம்? எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவில் கோபம் வந்தது என்ன? நாங்கள் கவனிப்போம். யோவான் 2:15-16. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரனுடைய காசுகளை கொட்டி படகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தில் இருந்து
எடுத்துக்கொண்டு போங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவுடைய வருத்தம், அவருடைய பார்வை ஒரு காணிக்கை பலி செலுத்துவதனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள் ஜனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். ஏனென்றால் அவர் இன்னும் சில நாட்களுக்குள்ளே அவர் பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே இந்த ஜனங்கள் இதை அறியாமல் இந்த பலி செலுத்துகின்ற பலி பொருட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வியாபாரமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில் இருந்து நானும் நீங்களும் பார்க்கவும், ஆண்டவர் எப்படி எங்களை பார்க்கிறார் என்று பார்க்கவும். அதனாலதான் ஆண்டவர் சேர்ச்சுக்குள்ள வார அங்கும் இங்கும் புறாவும் மாடுகளும் பிசினஸும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவருக்கு சரியான கோபம் வருகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அங்கே தள்ளி விழுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். தேவனுடைய சபையை நாங்கள் ஒரு நாளும் தாறுமாறாக நடத்தக்கூடாது. ஒரே நோக்கம், இயேசுவின் வருகையில் எடுபட வேண்டும். கரங்களை கட்டி நாங்கள் ஆயத்தமாக சபையாகவும். ஆமென். அது ஒரே நோக்கம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில எடுபடுகிற மனவாட்டி சபையாக நானும் நீங்களும் இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனுக்கு முன்பாக நானும் நீங்களும் பரிசுத்த பலி செலுத்துகிறவர்களாயிருக்கும். கண்ட இடத்துல எல்லாம் காலை மிதிச்சு போட்டு வந்து ஆண்டவருக்கு நான் ஜீவ பலி என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை கேட்ட மாதிரித்தான் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு ஏற்படுகின்ற பக்தி வைராக்கியம் என்னவா? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து அவர் இன்னும் கொஞ்ச நாளில் தன்னை தானே பலி கொடுக்க போகிறார். இந்த ஜனங்கள் கொண்டும் விளங்கல. அதனால அவர் கடுமையாக அந்த கோபத்தை அவர் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால பாருங்க, ரோட்டில் போறவங்க எல்லாம் கதைப்பாங்களா இல்லையா? இப்பதான் அந்த சேர்ச்சில எல்லாம் அடிச்சு கலைச்சு எங்கிட்ட பிசினஸ் எல்லாம் உடைச்சவர் இவர் சிறுமையில இருக்கிறார். அப்படியா? எவ்வளவு எல்லாம் கதைச்சுறாங்க பாருங்க. மனுஷர்கள் எவ்வளவு அறியாமல் செய்கிறாங்க. தொடர்ந்து கவனிப்போம். எரேமியா 7:1-2. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற ஜூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, அப்ப எரேமியா இந்த ஊழியத்தை செய்து வர இல்லையா? நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று, அப்ப வாசல்ல போய் நிற்கிறேன். எரேமியா நின்று அங்கே கூடி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்கு உள்ளே பிரவேசிக்கிற ஜூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, ஆண்டவருடைய சேர்ச்சுக்கு உள்ள வார எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவற்ற வசனத்தை கேட்கறதுல ஜாக்கிரதையாய், விழிப்புள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும். ஆண்டவர் அனுப்பினார் ஊழியக்காரன், தீர்க்கதரிசியை அனுப்பினார், எரேமியாவை அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தெளிவா சொல்ற, சேர்ச்சின் வாசல்ல போய் நில். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க இருந்தெல்லாம் ஆர்ப்பரிச்சு வந்து கொண்டு இருக்கிறார்கள். பலி செலுத்தணும் என்று வாராங்க. வந்து பிசினஸ் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்க தவறுகிறார்கள். அதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் எரேமியாவை கூட கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அந்த இடத்திலே வருகின்ற ஜனங்களை எச்சரிக்கும்படி வார்த்தைகளை அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 7:3-4. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நாங்கள் ஊழியம் செய்யணும், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. கண்ட இடங்களுக்கு அலைஞ்சு தெரியக்கூடாது. அதாவது வேறு தெய்வங்கள்ட்ட போகக்கூடாது.
தெளிவான காரியம். ஆண்டவர் பேசுகின்ற காரியம் இதுதான். ஆண்டவர் எரேமியாவை கொண்டு தெளிவாக சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல். இதை விட தேவன் வேற யார் வேண்டும்? வேற யார் வேண்டும்? சேனைகளின் தேவன் அல்லவா, அனைத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் அல்லவா. இதை விட வேறு தெய்வங்களை தேடி போக வேண்டுமா? நாங்கள் எதை நாங்கள் உள்ளத்திலே நினைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை மாத்திரம் தான் நாங்கள் தேட வேண்டும். ஆண்டவருடைய சபையின் வாசலிலே நின்று இந்த வார்த்தையை அறிவிக்கும்படி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் எரேமியாவை. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். எங்களோட கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அவதானிப்பார்கள். என்னடா சேர்ச்சில் எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு பாஸ்டர் இன்றைக்கு பாரில் ரெண்டு தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி காசு மாற்ற போனாலும் ஜனங்க கவனமாக இருக்கும். அதனால நாங்கள் பார் பக்கமே போகக்கூடாது. அதனால நாங்கள் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. எங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் பிரியமானவர்களே. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக இருக்கும். நாங்கள் இதுல நிற்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் நடுவா சொல்லணும், கட்டாயம் கோட் போட்டிருக்கோம் மேலே, அல்லது புல்லவராக போட்டுக்கொண்டு நிற்கணும். காரணம், நாங்கள் பெர்ஃபெக்டான இடத்துல நிற்கிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள தேவன் எப்பொழுதுமே ஆராதிக்கப்படத்தக்க பரிசுத்தம் உள்ள தேவன், கனம் கொடுக்கணும். அதனால நாங்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டு ஊழியங்கள் செய்யக்கூடாது. உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே முன்னாடி ஸ்தலமே இல்லாமல் போடும், வீடே இல்லை, இடமே இல்லை, ஓடி திரியும். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க ஒழுங்கா இருந்தா இருந்து, இல்லாவிட்டால் எப்பொழுதுமே பாபிலோனியர்கள், சீரியர்கள், எகிப்தியர்கள் மாறி மாறி வந்து கொண்டிருப்பாங்க. உங்களை அடிச்சு கொண்டே இருப்பாங்க. நிம்மதியாக தூங்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளோட சேர்ச்சுக்குள்ள ஆண்டவருக்கு முன்பாக உண்மை முத்தம் உள்ளவர்களாக இருக்கும். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துவோம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் வளர்ச்சி பெறணும். நாளுக்கு நாள் ஆண்டவருடைய வசனம் எங்களை வளர செய்யும். நானும் நீங்களும் ஒரு நாளும் சண்டை பண்ணுகிறவர்களாகவோ ஒரு நாளும் சாட்சி இல்லாதவர்களாகவோ வாழ முடியாது. 4வது வசனம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். அப்ப இங்குள்ள ஆசிரியர்கள் என்ன, பிரதான ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எல்லாம் சர்ச்சுக்குவாங்க, எல்லாம் பலி செலுத்துங்க. ஆனால் என்னதுக்கு வரை சொல்றாங்க? பிசினஸ். ஆடு மாடுகள் எல்லாம் வில்லுங்க, 10 ரூபா வச்சா அந்த பாசலுக்கு 10 ரூபா, இந்த பாசலுக்கு ஒரு 10 ரூபா, 40 ரூபா மாட்டு 80 ரூபாய்க்கு விற்கிறது, 4 பாசல் மேல் 40 ரூபா வச்சு விற்கும். யோசிச்சு பாருங்க. இன்னொரு சொல்லுவான், நான் தான் அந்த மாட்டுக்கு தண்ணி ஊற்றுறேன், வைக்கோல் போடுறான், அவனுக்கு 5 ரூபா வைக்கும். எல்லாம் பிஸ்னஸ். ஆனால் பொய் சொல்றது, வாங்க வாங்க சேர்ச்சுக்கு வாங்க, சேர்ச்சுக்கு வாங்க. தேவச்சந்திரன், நானும் நீங்களும் ஆண்டவர் படுகின்ற, எங்களை குறித்து படுகின்ற அந்த கவலையை குறித்து சிந்திக்கவும், மனதுருகுகிற தெய்வத்தை குறித்து பார்க்கவும். நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஸ்தானத்திலே நாங்கள் சரியான நிலையிலே இல்லாவிட்டால், நாங்கள் இதில் இருக்கிற வார்த்தை ஸ்தலத்திலே குடியிருக்க முடியாமல் போகத்தக்கதாக எதிரியின் தாக்குதல்களுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும். கவனிப்போம். எரேமியா 52:12-13. 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவல் சேனாதிபதியான நேபுசராதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத்நேச்சர் எனும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டான். எல்லாம் போச்சு. ஒரு தரம் சீர்திருந்தில்லை, வழியை சரி செய்யலை. பாருங்க, எத்தனையாம் 7ஆம் அதிகாரம், இது 52ஆம் அதிகாரம். கதை முடிஞ்சு. சேர்ச்சும் இல்லை, வீடும் இல்லை, அரண்மனையும் இல்லை, ஒன்றும் எல்லாம் ஓடும், எல்லாம் அடிமை. நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு பாபிலோனியர்கள் வந்து இந்த பட்டணங்கள் எல்லாம் படித்து சேர்ச்சின் சரி எல்லாம் போச்சு. சேர்ச்சுன்னு பொய் சொல்லக்கூடாது.
இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். நானும் நீங்களும் தேவ பயத்தோட வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்னா நாங்கள் நடுங்க பயத்தை நடுங்குவோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கணம் பண்ணாமல் நானும் நீங்களும் மச்சானுடைய சித்தப்பாடையும் பெரியப்பாடையும் சேட்டை விடுற மாதிரி விட்டு கொண்டிருக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவர் அனுப்புவாரா இருந்தால் கணம் பண்ண வேண்டும் பிரியமானவர்கள், பயந்து நடுங்க வேண்டும் பிரியமானவர்கள். அதுதான் என்னையும் உங்களையும் சீர்படுத்தும், சரியான வழியிலே நடத்தும் பிரியமானவர்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் பாருங்க. ஆனால் யாருக்கு கெட்ட பேர் நினைக்கிறீர்கள்? ஆண்டவர்கள் தான். ஆண்டவர்கிட்ட நாம தான் தூஷிக்கப்பட்டோம். இன்னும் இந்த பெரிய சேர்ச்சியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்களே, பெரிய பெரிய பலி செலுத்தினாங்களே, ஒன்றையும் காணும். புறஜாதிகளுக்கு மத்தியில் ஆண்டவர்கிட்ட நாம தூஷிக்கப்பட்டாச்சு. தூஷிக்கப்பட்டால் அடுத்த 10 சந்ததி தலையிட முடியலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்படுற நடக்கலாம். நாங்கள் எங்கேயாவது தவறாக வாழ்ந்தோம்னா போட்டோட இப்ப வேறும் இல்லை. நாங்கள் எங்க விளக்கு கொளுத்தி கொண்டு நிற்கிறோம், எல்லாம் வரவில்லை, உடனே வரவில்லை. நாங்கள் நீங்களும் இன்னும் சாட்சியாக வாழ்வதிலே கவனம் செலுத்துவோம். நாங்கள் நீங்களும் மனுஷருக்காக வாழ்கிற ஆக்கள் இல்லை, நாங்கள் தேவனுக்காக வாழ்கிறவர்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக. அதுக்கு பேர் மகிமை. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழலாம். கவனிப்போம். மத்தேயு 24:1-2. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப நான் இன்றைக்கு இந்த செய்தி நான் ஆயத்தப்படுத்தல. இந்த செய்தி நேற்றையான செய்தி. இன்னத்துக்கு ஆயத்தப்படுத்தின செய்தி குற்பியில் கண்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த செய்தி. ஆனால் நேற்று எங்கள் எல்லாருக்கும் உடம்பு இயலாது பலவீனத்தை நிமித்தம் நாங்கள் எங்கே போயில்லை, குற்பிலுக்கு போயில்லை. அப்படியே கொங்கீட்டுள்ள இருந்த செய்தியை தான் இன்றைக்கு பேசினேன். அப்போ ஆண்டவர் நேற்று பேசாமல் இன்றைக்கு பேச அனுமதிச்சிருக்கிறார்கள் என்ற விசுவாசம். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமாம். இது நேற்று பேச வேண்டிய பிரச்சனை. இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார். இயேசு அவர்களை நோக்கி, அப்ப யாருக்கு சொல்ற? சீஷர்களுக்கு சொல்ற. இயேசு சேர்ச்சில் நின்று எரேமியா சொன்னது போல பிளத்தி சொன்னவரா? தெரியுமா உங்களுக்கு விஷயம் என்னன்னு சொன்னவரா? சீஷர்களுக்கு சொல்கிறார். ஏன்? இந்த சீஷர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்ன என்பதும், இயேசு கிறிஸ்துதான் அந்த மெசியா என்பதையும் அவர்கள் மீண்டும் மீண்டும் உறுதியாக விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால சீஷர்கள் இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கெல்லாம் இடிக்கப்பட்டு போகும். பாருங்க, சேர்ச் வாசல்ல வச்சு சொன்னது யார்? எரேமியா. நேபுகாத்நேச்சருடைய காலத்துல எல்லாம் சரி, கதை முடிச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சேர்ச் வாசல் என்று சொல்ற, சேர்ச்சுக்கு உள்ள என்று சொல்ற, சேர்ச்சுக்கு உள்ள என்று சொல்றாங்க. யாருக்கு சொல்ற? அடுத்த ஊழியத்தை செய்ய போகிறவர்களுக்கு. அவர்கள் யார்? சீஷர்கள். அவர்கள் இன்றைக்கு இன்று வரை நிலைத்திருக்கிறது. ஆண்டவருடைய சீஷர்களுடைய அந்த வளர்ச்சி, அந்த விசுவாசம் தான் இன்று வரையும் அந்த சத்தியம் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம். அதனாலதான் இயேசு சேர்ச்சுக்கு உள்ள வச்சு சொல்றேன். இவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. ஒரு சேர்ச்சை கட்டுறது எருசலேமில் என்றால் ஒரு யூதர்களுக்கு ஒரு பெரிய விஷயம், கொண்டாட்டம், குடும்பத்துக்கே கொண்டாட்டம், ஒவ்வொரு யூதனுக்கும் மகிழ்ச்சி. அதுதான் பெருமை. சேர்ச்சிலே தான் பெருமை. ஆனா ஒன்றும் இல்லை. அதான் ஆண்டவர் அங்கேயும் தீர்க்க தரிசனத்தை அனுப்பினார். இங்கே சொல்ற, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஏறாதபடி. எல்லாருக்கும் தெரியும், நான் மீண்டும் பண்ணி சொல்லியிருக்கிறேன். கட்டிடம் முடிஞ்ச பிறகு ஒரு கல்லை தட்டி தட்டி உடைச்சவங்களையே ஒரு கல்லுக்கு கீழே கோல்டு இருந்தபடியால் அவங்க ஒவ்வொரு கல்லையும் தட்டி தட்டி தனித்தனியாக எடுத்தவங்க தான் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். கவனிப்போம். மத்தேயு 27:39-40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள்
அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார். இடத்துல நாங்கள் பார்க்கின்ற ரகசியம், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை குறித்து இடிச்சு கட்டுங்க, இடிங்க 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னார் என்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி. ஆனால் இந்த அறகுறையாக விளங்கின ஜனங்கள் கதைகிற காரியம் இதுதான். நாங்கள் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கோம். எங்களுக்கு பின்னுக்கு முன்னுக்கு வர ஃபீட்பேக் எங்களை குறித்துதான கருத்துக்களை கவனிக்கணும். யார் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கவனிக்கணும். நாங்கள் எப்படி வாழுவோம் என்று கவனிக்கணும். உறவுகள் மத்தியில் சாட்சியாக இருக்கிறோமா என்று பார்க்கணும். இதுதான் ஆண்டவருடைய காரியம். இன்றைக்கு சகோதரியினுடைய வீட்டில், சோனியா சிஸ்டர் வீட்டில் அண்ணாண்ட பிள்ளைக்கும் இதை கொண்டாட்டணும். இன்றைக்கு அவங்க சேர்க்க முடியத்தான் வருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. கேரளை திட்டி தான் நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமாம், வைரக்கம் மேற்கோணம். சில வேளை மத்தியானம் தான் முக்கியமான இது பண்ணால் ஒன்றும் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நானும் நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாயிடும். இந்த இடத்துல அவங்க ஏன் அதை காரணம் தெரியாமல், அறிவில்லாமல் ஆண்டவரை பற்றி அவங்க இவ்வளவு பேசுகிறத நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 2:18-19. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஜனங்களை நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கின்ற காரியம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றால் மேல படத்தில் வடிவாக போட்டிருக்கு. இந்த சேர்ச்சை இடித்து போடுங்க, 3 நாளில் எழுப்புவேன் என்றது என்ன? அவர் தன்னுடைய சரீரம் தான் ஆலயம் என்றது இனித்தான் வருது. ஸோ ஜீசஸுக்கு பிறகுதான் அந்த புதிய விஷயம் வருது. அதனால அவங்களுக்கு விளங்கிக் கொள்ள அறிவு இல்லை என்றது உண்மை. அவங்களுக்கு விளங்கிக் கொள்ள அறிவில்லை. சீஷர்களை கூப்பிட்டு சொல்றார், அவங்க தான் பிரமாண்டமா சேர்ச்சை பற்றி புழுகுறாங்க. அப்ப அதனால அவர்களுக்கு சொல்லுகிறார், நீ பாரிருந்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போக போகுதுன்னு சொல்றது. காரணம் ஏன்னு சொன்னால் அவங்களாவது இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி. புரிஞ்சதை பார்ப்போமா? அடுத்த வசனம் வேண்டும். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இந்த பெரிய ஆலயம் 46 வருஷம் சென்றது கட்டி முடிக்கிறது. கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருந்த ஆலயம். அப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், அவ எப்படி 3 நாளில் சாத்தியம் பண்ணதை குறித்து அவங்க பேசுறாங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுறாங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமாம். இது யார் எழுதியிருக்கிற? யோவான் எழுதியிருக்கிறார். அப்ப அவருக்கு விளங்கிடுச்சு. சரீரம், தன்னுடைய சரீரம். நாங்களாம் இப்போ ஆலயம் கவனிக்கணும். நாங்கள் அங்கே இங்கிருந்த ஆலயத்துக்கு போய் விளக்கு கொளுத்தி கொண்டிருக்கக்கூடாது. நாங்களாம் ஆலயம். ஒருத்தரம் ஓடி செய்யக்கூடாது ஆலயத்துக்கு. எங்களிடத்தில் வருகிற தேவனுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை விட்டு கொடுக்கணும், எங்களை முழுமையாக கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஆலயம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? எங்களுக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். ஒரு நாள் தேவாலய ஆலயங்கள் என்று சொல்லி ஓடக்கூடாது. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தொடர்ந்து நாங்கள் கவனிப்போம். மத்தேயு 27:41. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இப்போ நான் கதைக்கிறதுல முதல் நாங்கள் பார்த்தோம் வழிபோக்கர்கள் கதைத்தார்கள். பிறகு நாங்கள் பார்த்தோம் சீஷர்கள் சேர்ச்சை பற்றி புழுகினார்கள். சீஷர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரிகாசம் பண்ணி இவங்கள்ட்ட பிரச்சனை தங்களுடைய ஸ்தானம் அடிபட போகிறது, தங்களுடைய இருப்பு அடிபட போகிறது. ஏன்னா ஜனங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக போதகரே என்று போனால் சேர்ச் எல்லாம் வறுமையாக போகிறது. இவங்களுடைய பிரசங்கம் செய்கின்ற காரியத்திலும் விட இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் அதிகாரம் உள்ளதாக இருந்தது. ஜனங்கள்
இருக்கிற காரியம். அப்ப இப்ப அவங்கள்ட்ட ஆசை நிறைவேறுது. சிலுவையில கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. பிரதான ஆசிரியரும் வேத பார்க்கரும் மூப்பரும் பரிகாசம் பண்ணி அடுத்தது இந்த ஜனங்கள் மத்தியில குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. கதை கட்டணும். எப்படி கதை கட்டணும்? குற்ற உணர்வு சொன்னால் ஐயோ அந்த மனுஷனை கொண்டுட்டாங்க இவங்கள்னு சொல்லி யார பேசுவாங்க? இந்த பிரதான ஆசிரியர்கள் வேத பார்க்கர்கள் மூப்பரை ஏச போறாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இன்னும் ஒரு மனுஷனை கேவலப்படுத்துவோம். சிலுவையில அரைஞ்சது மாத்திரம் இல்லை, அரைஞ்சிட்டு எல்லாரும் போயிருந்தால் ரோமர் படைகள் மிச்சத்தை பார்த்துருப்பினர். ஆனால் அங்க நின்று இன்னும் இயேசுவை வசைப்பாட வேணும், கேவலப்படுத்துவோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்கணும் தான் ஒரு மனுஷன் ஷைன் பண்ணினா இவன் அப்பா அப்படி அம்மா அப்படி இவன் இன்னும் ஊர் இவன் சாதி இல்லை பேசுறான். ஜாப்பானதாக இலங்கையாக பேசுறோமோ இல்லையா? ஒரு மனுஷன் உயர்ந்து வாழ்றதை பார்த்து எரிச்சல் பட்டு பேசினா அதற்கான காரியத்தை ஆண்டவர் பார்க்கணும். ஆனா இதை நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சொல்லியாகணும், கேவலப்படுத்தியாகணும். ஏனென்றால் பேச்சு சொல்லக்கூடாது. அற்புதம் செய்த மனுஷனை இவங்க கொண்டுட்டாங்க. இவங்க கொண்டதின்ற நோக்கமே தங்களுடைய சிங்காசனத்தை கதிரையெல்லாம் காப்பாற்றுவதற்கு. இந்த கதிரைகள் அடிபட்டு போகக்கூடாது. அதனால தொடர்ந்து நக்கல் அடிக்கிறாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால். பாருங்க பிரச்சனையை பாருங்க. இவேக பிரச்சனை இவ்வளவு நாளும் மனசுக்குள்ள இருந்த வார்த்தை. சில வேளை இவரானது இஸ்ரவேலின் ராஜாவோ, சில வேளை இவருக்கு தான் பின்னுக்கு ஜனக்கூட்டங்கள் திரிகிறபடியினால இவங்கள் எல்லாரும் சேர்ந்து ரோமர்கிட்ட சொல்லி போடுவாங்க, எங்களுடைய யூதர்களுக்கு ராஜா இயேசுதான் என்று சொல்லி கேட்டால் இவங்களுடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சிடுமே என்று சொல்லி பயந்திருந்தாங்க. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவிட்டதை சொல்லி நாங்கள் அடிப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய காரியம் இதுதான். அப்பொழுது இவனை விசுவசிப்போம். இயேசு அங்கே வந்தால் விசுவசிப்போம். அதைத்தான் அவர்கள் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போம். பாருங்க எந்தெந்த மட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை எள்ளினவையாடினாங்க நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை அவங்கள் சவுக்களை அடிக்கைக்குள்ள அவங்க காரி துப்பி கன்னத்தில் அரைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை போர்ச்சவர்கள் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை வழிபோக்கர்கள் கேலி பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசிரியர்களும் வேதவர்களும் மூப்பரும் கேலி பண்ணுகிறார்கள். பல்வேறு வகையை சேர்ந்தவர்கள் மட்டத்திலே இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை கேலி பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு நானும் நீங்களும் சாட்சியாய் வாழாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை கேலி பண்ணுகிறவர்களாகத்தான் இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் வாசலில் நின்றவர்களுக்கு எரேமியாவிலே சொன்னார், நீங்கள் சர்ச் என்றால் வழிகளை சீர்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்குள்ளே இருந்து சொன்னார், இதை பற்றி எல்லாம் நீ புழுவாத காலம் முடிஞ்சிருச்சு. தேவச்சனமே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் வாழ வேண்டும். வாசிப்போம் மத்தேயு 27:41-42. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், அவர் யாரது? அவர் என்றால் பிதா. இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். தேவன் அவர் பிதாவானவர். பாருங்க, இவங்க எங்க வேற போட்டாங்க பாருங்க. அலட்டி 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 பாவம் செய்து கடைசியா இருந்த விட்டமும் இல்லாம போறான். எத்தனை லட்சம் பேர் சேர்ச்சுக்குள்ள செத்தாங்க தெரியுமா? 70 வருஷத்துக்கு பிறகு அந்த இருப்பிடம் எல்லாம் கொளுத்து எரிச்சாங்க. நானும் நீங்களும் தேவையில்லாம அலட்டக்கூடாது. கர்த்தருங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வாய் திறக்கக்கூடாது. ஒரு நாளும் பிதாவுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. இவங்களுடைய அழிவுக்கு காரணமே பாருங்க. ஜீசஸ் மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொன்னது உண்மை. நாங்கள் நீங்களும் அதை சொல்லிட்டு போறோம். ஆனால் சபைக்கும் உண்மையான ஊழியர்களுக்கும் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் யார் பேசினாலும் செயல்பட்டாலும் அதற்கான காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அது உண்மை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். இப்ப சோதனை யாருக்கு?
பிதாவுக்கு இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அவரை நிந்தித்தார். பேரர் நிந்திச்சுனா ரோட்டில் போறவன் நிந்திச்சான். சீசர்கள் சேர்ச்சிட்ட பெருமையை பற்றி பேசினாங்க, இயேசுவை பற்றி விளங்கியில்லை. இயேசுவை பற்றி இயேசுடைய மகிமை விளங்கியில்லை, சேர்ச்சை பற்றி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வேத பாரகர்கள், பிரதான ஆசிரியர்கள், மூப்பர்கள் கேலி செய்தாங்க. பத்தாக்குறைக்கு கள்ளர் அவங்க செத்து கொண்டிருக்கிறாங்க சிலுவையில். இயேசுவை நிந்திக்கிறத நாங்கள் பார்க்கணும். தேவஜனங்கள், ஒரு நாளும் நீங்களும் ஆண்டவரை நிந்திக்கக்கூடாது. ஆண்டவர் துக்கப்படும்படி வேறு இடங்களில் போய் நின்று கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வாழுகிற தேவன். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருப்போம். பிள்ளைகளை கூப்பிடுவோம். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவஜனமே, எழுந்திருப்போம். தயவு இனிமேல் நாங்கள் விசுவசிக்கணும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆலயமாக எங்களுடைய சரீரத்தை கெடுக்கிற வேலைகளை செய்யக்கூடாது. இன்னைக்கு கேப்பின கேள்வி, தண்ணி அடிக்கலாமா, தம் அடிக்கலாமா, பைபிள் இருக்கிறது. எங்களுடைய சரீரத்தை நாங்கள் கெடுக்கக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது. தேவையில்லாமல் ஆக்களை தொடக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது. எங்களுடைய சரீரம் பரிசுத்தமாய் வச்சிருக்கோம். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் எங்க போவர்? ஆண்டவர் ஆலயத்தில் இல்லாவிட்டால் ஆண்டவர் எங்க போவர்? பிரியமானவர்களே, எரேமியாவிலே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சேத்தினுடைய வாசலில் நின்றல்லவா சொல்லுகிறார், சீர்படுத்துங்கள் என்று. நானும் நீங்களும் எங்களை சீர்படுத்துவோம். நமக்கு வெளியில் இருக்கிற ஆண்டவரா, நமக்கு உள்ளே வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவரா? எங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்காக வாழுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்திலே நீங்க வாங்கப்பா. எங்களை உம்முடைய ஆலயம் என்று நீர் சொன்னதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவினபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அந்த விடுதலைக்காய் நன்றி. இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனமும். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்த